தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை, சிறு பிள்ளைங்க அமைதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மைக் எடுத்து கொடுங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகியது. தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாகியது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாகியது. இந்த உலகத்தில் உதித்தது. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். எதற்காக இயேசு பிறந்தார்? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகியது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாகியது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் இயேசு தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவர் இயேசு. இந்த இயேசுப்பா இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாகியது, இந்த உலகத்தில் உதித்தது, தோன்றியது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, கிங். ஏரோது கேட்டான், நீ யூதருக்கு ராஜாவாமே? இயேசுப்பா சொன்னாரு, நீ சொல்லுகிறபடியே. கிங். இயேசு ராஜாவாய் இந்த உலகத்தில் பிறந்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு. நீங்க எல்லாரும் இயேசுப்பாவுக்கு வேணும்னு சொல்லி இயேசுப்பா விரும்புறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாளிலே கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். பாவ மன்னிப்புக்கு என்று ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? இலவசமாய் கிடைத்தது. இந்த உலகத்திலே புறமதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தெய்வங்களை கண்டடைய அநேக பணங்களை செலவழிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இலவசம் ரட்சிப்பு, இலவசம் அபிஷேகம், இலவசம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம்
எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய மகா பெரிய இரக்கம். தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினாலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பாவ நிவாரண பலியாக இயேசு தெய்வத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதியானாள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அந்த கிருபை பிரசன்னமாகியது, அந்த கிருபை பிரசன்னமாகியது. அந்த கிருபையினாலே நாம் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். முற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் முரட்டாட்டமுள்ள ஜனங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இரட்சகர் இயேசு பாவத்தின் அடிமைத்தன சங்கிலியை உடைத்தெறிந்தார். எகிப்திலே 400 வருஷ அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிட்டிருப்பாரேயானால், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே குமாரனுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், பான பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கிரேஸ், கிருபை, எல்லாம் கிருபை. சொல்லுங்க, கிருபைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு கரந்தட்டு கொடுத்து கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? Glory to God. Hallelujah. 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 எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. ஐஸ்வர்யம் எதுல ஐஸ்வர்யமா இருக்கிறாரு? கிருபையில ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போஸ்தலன் பவுலை பார்த்து சொன்னார், உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த கிருபை பிரசன்னமாகியது. அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. இயேசு ராஜா, ஆனால் அவர் பிறந்த இடமோ ஒரு மாட்டு தொழுவம். ஏழைகளின் தெய்வம் இயேசு. ஏழைகளின் தெய்வம் இயேசு. எல்லாரையும் இயேசுப்பா நேசிக்கிறார். ஒரு ஆத்மா கூட நரகாக்கினைக்கு சென்று விடக்கூடாது என்பதிலே இயேசுப்பா கவனம் உள்ளவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம்.
இந்த இலவசத்தை நீங்கள் ஏன் மற்றவர்களுக்கு நீங்கள் பறைசாற்றுவது கிடையாது? இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்தது? இந்த சாஸ்திரிகள் வழி தெரியாமல் திணறிய போது, பனி பொழிகிற காலை நேரத்திலே சாஸ்திரிகள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் வானத்திலே தேவதூதன் தோன்றி, உங்களுக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் அவரை பணிந்து கொள்ளுங்கள். சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனாங்க. அவங்களை நட்சத்திரம் வழி நடத்தியது. இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டே வந்தது. இயேசுவை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சபையை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த சமாரியன் என்ன செய்தான்? குற்றுயிராய் கிடந்தான் ஒரு மனிதன். கல்வர்கள் அடித்து அவனுடைய உடைமைகளை திருடி கொண்டு போய்விட்டார்கள். அந்த பக்கமாய் ஆசாரியன் வந்தான், பக்கமாய் விலகி போனான். லேவியன் வந்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியனோ அவனுடைய காயங்களுக்கு மருந்திட்டு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தான். சத்திரம் சபையை குறிக்கிறது. மரியாள் கற்ப வேதனைப்படுகிறார்கள். ஒருவரும் தங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்கவில்லை. பிரசவ வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரே ஒரு வீட்டார் என்ன செய்தாங்க? எங்கள்கிட்ட மாட்டு தொழுவம் இருக்குன்னு சொன்னாங்க. மாட்டு தொழுவத்திலே பாலகன் ரட்சகர் இயேசு பிறந்தார். உன்னை என்னை இயேசு நேசிக்கிறார். எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், இயேசு நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். கிருபையின்படி ரட்சித்தார். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது. இயேசு நம்முடைய குற்றங்களை பார்க்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல மனிதனின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு தெய்வம் சொன்னார். என்னிடத்தில் வாருங்கள். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை, பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். தீர்மானத்தின்படி வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பெயர் பரலோகத்திலே, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு.
தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகா பெரிய இரக்கம். அவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கவில்லை, அதை எல்லாவற்றையும் பெருங்கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம். ஏசப்பா ஜனங்களை பார்த்து கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். பீஸ், நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். இயேசு தெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எல்லோரையும் அழைத்தார், பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், இயேசுப்பா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பை நீ மறந்து போய்விடாதே, அபிஷேகத்தை மறந்து போய்விடாதே. இது இலவசமாய் தேவனுடைய கிருபையினால் உனக்கு கிடைத்தது. தேவன் சிலுவையிலே சம்பாதித்து வைத்த பொக்கிஷம் ரட்சிப்பு, அபிஷேகம். பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார், அவருடைய தீர்மானத்தின்படி முன் குறித்து விட்டார், முன் குறித்து விட்டார். எரேமியா சொல்றார்ல, 1ஆம் அதிகாரத்தில் எரேமியா சொல்றார்ல, தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே என்னை நீ தெரிந்து கொண்டீ. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த சபையிலே ஒரு அங்கத்தினராய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான திட்டமாய் இருந்தது. தேவன் நம்மை நேசிக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா நம்மளை நேசிக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுப்பா உங்களை நேசிக்கிறார், இயேசுப்பா உங்களை நேசிக்கிறார். ரோமர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 13-14 வசனங்களை வாசிக்கலாம். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே, புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். சோல், ஆத்துமா, 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 ஆத்துமா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் வீணாய் ஓடினும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருக்கட்டும். கிறிஸ்துவுக்காக நான் ஓடினேன், கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட்டேன். ஏன்? சிலரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன், சிலரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு பவுலை பார்த்து, நீ அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்பதற்காக உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன், புறஜாதிகளிடத்தில் உன்னை அனுப்புகிறேன். முன்பு நாம் புறஜாதியாய் இருந்தோம், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாட்டி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God.
glory to God, glory to God. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். glory to God, hallelujah. எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இந்த கிறிஸ்துமஸ்ல ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மை அழைத்ததை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே பல இடங்களில் சொல்லுகிறார், நற்கிரியை செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு தெய்வம் நன்மை செய்கிறவராய் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார். எதற்காக இயேசுப்பா காஸ்பலை, சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு கிராமங்கள், பட்டணங்கள், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தார் என்றால் நன்மை அடைய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நன்மை, ஜீசஸ், இயேசுனா நன்மைன்னு அர்த்தம். இயேசுனா நல்லவர் அர்த்தம். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் அவர், உலகை ரட்சித்தவர். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நற்கிரியை செய்யுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு கடந்து செல்லுங்கள். எனக்கு ரட்சிப்பு கிருபையாய் கிடைத்தது. அந்த கிருபை பிரசன்னமாகியது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவை அடையவும் என் பிதா சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் நாம் புறம்பே ஒதுக்கி தள்ளக்கூடாது. எல்லோரும் தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். கிரியேட்டர் இயேசு பிதாவாகிய தேவன் படைப்பாளி. இந்த உலகத்தை படைத்தார், வானத்தையும் பூமியையும் படைத்தார், அண்ட சராசரங்களை படைத்தார். மண்ணினால் ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாம் பாவத்திலே விழுந்தான். ஆகையினாலே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தினால் மட்டுமே ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். தலையில கை வைங்க. இயேசு என் சாபத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். தலையில வலது கையை எடுத்து தலையில வைங்க. வலது கையை எடுத்து தலை மேல வைங்க. இயேசு என் சாபத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். சொல்லுங்க, இயேசு என் சாபத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். இயேசு என் சாபத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். சொல்லுங்க, 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 சொல்லுங்க. பிரைஸ் அல்லாஹ், 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 பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல்
வேண்டும் என்று எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எதற்காக தாமதமாய் கொண்டிருக்கிறது? காஸ்பல், இந்த சுவிசேஷம் தேசம் முழுவதும் பரப்பப்படும். எல்லா மனுஷனும் இயேசுவை அறிந்து கொள்வான். அப்பொழுதுதான் முடிவு வரும். யார் கொண்டு போவா சுவிசேஷத்தை? எதுக்காக தாமதித்து கொண்டு இருக்கிறார்? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை அறிய வேண்டும். நான் சொல்றேன், இன்னும் இயேசு பாபா அறியாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கு. வேத புஸ்தகம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சீகன் பால் என்பவர் இதை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனையோ லாங்குவேஜஸ்ல, எத்தனையோ மொழிகள்ல வேத புஸ்தகம் இல்லை. நாம் எப்படி கிரியை செய்ய வேண்டும் தேவ ஜனமே? நாம் எப்படி துரிதப்பட வேண்டும் தேவ ஜனமே? காஸ்பல சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு நாம் எப்படி வேகமாய் அலைய வேண்டும், வேகமாய் தெரிய வேண்டும். ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். 2 கரங்களை வைத்துங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கும். நல்ல 2 கையை வைத்துங்க. நல்ல 2 கையை வைத்துங்க. நல்ல 2 கரங்களை வைத்துங்க. எல்லாரும் நல்ல 2 கையை வைத்துங்க. எல்லாரும் நல்ல 2 கையை வைத்துங்க. எல்லாரும் நல்ல 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 1:21 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று பெயரிடுவாயாக. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். நல்லா சொல்லுங்க. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நாம் விடுதலையாக்கப்பட்டோம். எபிரேயர் 10:26. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்ல. பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேற பலி இல்ல. இயேசு பலிகடாவாக்கப்பட்டார். இயேசு சிலுவை மரத்தை தூக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சாபமாகிய முள்முடியை தலைமேலே சுமந்து தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. கரங்களை 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 தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. விடுதலை, 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 விடுதலை. விடுதலை நாயகன்,
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்த விடுதலை நாயகர், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வே. என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுவீங்களா? விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம், என்னை ஆனந்தம். சங்கீதம் 138, சங்கீத புஸ்தகம் 130வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். அவர் இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். கர்த்தர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல். இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்டுக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 5:31, அப்போஸ்தலர் 5:31. நான் சுருக்கமாக முடிக்கிறேன். உங்களை அதிக நேரம் அமர வைக்க விரும்பவில்லை. ஏன்னா நீங்கள் கறி சாப்பிட்றதுல இப்போ ஆர்வமாக இருப்பீங்க. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக, பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தி, தமது வலது கரத்தினாலே இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இயேசுவை பிதாவாகிய தேவன் வலது கரத்தினால் உயர்த்தினார். எதற்காக? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவரை இரட்சகராகவும் அவரை நியாயாதிபதியாகவும் வலது கரத்தினால் உயர்த்தினார். யோவான் சுவிசேஷம் 3:17 நான் முடிக்க போறேன். யோவான் சுவிசேஷம் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய இரட்சகராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பாதபடி அவரால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் இயேசு தெய்வத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எல்லாம் ரெண்டு கையை வைத்துங்க, ரெண்டு கையை வானத்துக்கு நல்லா வைத்துங்க. நான் சொல்ல 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 சொல்லு. யோவான் சுவிசேஷம் 3:17. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
இயேசு தெய்வம் அந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் அழிக்கிறதுக்கு இல்ல, ஆசீர்வதிக்கிறதற்கு. அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, நல்லா கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, 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 அந்நிய பாஷை. ஒரு அபிஷேகம் கடந்து வருது, ஒரு அபிஷேகம் கடந்து வருது, ஒரு அபிஷேகம் கடந்து வருது, ஒரு அபிஷேகம் கடந்து வருது, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உள்சன் தலைய பிடிக்குது, பிடிக்குது, பிடிக்குது. கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ. அபிஷேகத்துல நிரம்பு, அபிஷேகத்துல நிரம்பு, அபிஷேகத்துல நிரம்பு, அபிஷேகத்துல நிரம்பு. நாமள எழுந்து நிற்கலாம். நம்மள எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உங்கள் அனைவருக்கும் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை விசுவாசிகள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். எல்லாரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அப்பா உங்க நாமத்தில் கோயர்லாம் வாங்க. மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்கள் நாமமே என் பட்டயம், நாமமே என் கேடகம். உங்கள் நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். பிரைஸ் அல்லாஹ். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே கோடி கோடி நாமங்கள் உலகிலே உண்டு, ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகிலே உண்டு, ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே, உங்க நாமமே. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எளிமை கண்டு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எளிமை கண்டு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே, உங்க நாமமே. சொல்லுங்க
விடுதலை நிச்சயம். உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். கை தட்டி எல்லாரும். உங்கள் நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்கள் நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்கள் நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி. ஓ ஆமென். உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்கள் நாமத்தில் விடுதலை நிச்சயம். கரங்களை தட்டி கைகளை தட்டி வெற்றி நிச்சயம். ஆவிலே நிரம்பி. உங்கள் நாமத்தில் விடுதலை நிச்சயம். ஆவிலே நிரம்பி. உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி. டிசம்பர் 25 இயேசுப்பா பிறந்த இந்த நல்ல தினத்துக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை பிரசன்னமாகியது. எங்களை கிருபை கொண்டு ரட்சித்தீர் ஆண்டவரே, இலவசமாக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதற்காக நீர் தாமதித்து கொண்டிருக்கிறீர், பொறுமையாக இருக்கிறீரப்பா. நற்கிரியை செய்வதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இயேசுப்பா நன்மை செய்கிறவராய் பட்டணந்தோறும் சுற்றி தெரிந்தார். இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எங்களை தீர்மானத்தின்படி அழைத்தீர் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த அழைப்பினால் அழைத்தீரப்பா. பிள்ளைகளை ஆசிர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமாய் அமையட்டும். இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள் சந்தோஷமாய் அமையட்டும். பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களை உன்னதத்திலிருந்து வீட்டை நிரப்புவதாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக, ஆமென். நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை 6 மணிக்கு சிறுபிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி ப்ரோக்ராம் நடைபெறுகிறது. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். ஆகினாலே எல்லாரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளும்.